கர்த்தாதி கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான என்னுடைய பிளஸிங் ஏஜி சர்ச் விசுவாச அருமை சிங்கங்களே, விசுவாச தங்கங்களே, இந்த ஆராதனையை நேரலையிலே பார்க்க போகிற என் அருமை விசுவாச மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் சார்பாக, குடும்ப சார்பாக, சபை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு குறை இல்லாமல் நன்றாகவே வைத்திருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் மறக்காதவர். உங்களை மறக்க மாட்டார், என்னை மறக்க மாட்டார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்களோ பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட யாரையுமே கர்த்தர் மறக்க மாட்டார். தேவன் நடத்துவார், தாங்குவார், ஏற்றுவார். எல்லாம் சேர்ந்து அப்படியே கண்களை மூடி வீடுகள் இருந்தால் முழங்கால் படியிட்டு ஆவியானவரை வரவேற்று ஸ்தோத்திரம் பயபக்தியோடு பாடுவோம். ஹல்லேலூயா. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் தகப்பனே, ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் ஐயா, எங்கள் எல்லாரையும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவே. Welcome Holy Spirit. வல்லவரே, நல்லவரே, ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம். ஆவியானவரே, எங்களையும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் வீடுகள் மேலும், என் பிள்ளைகளுக்குள்ளே, விசுவாச மக்களுக்குள்ளே, பார்க்கிற தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே, தேவ மனுஷர்களுக்குள்ளே உங்க ஆவியின் அக்கினி பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. அனல் மூட்டுங்கப்பா. ரிபாபா சக்கர பலனியந்தரபா, விபலனியந்தரபா. இந்த இடம் முழுவதும் விசுவாச பிள்ளைகள் கூட ஆராதிக்கிற வீடு முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உங்க பரிசுத்த பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தரே, ஆவியானவர் அவருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலை உண்டு ஐயா, விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். நன்றி
பாஸ்டர் அம்மா ஜெபிப்பார்கள். ஆரம்ப ஜெபமாக ஜெபித்த பின்பு நம் பாடலை பாடி ஆராதிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுத்தட்டும். அன்பு மக்களே, நாம் யாவரும் சேர்ந்து நம் சேனைகளின் தேவனாகிய தகப்பனை கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தெரிந்த பாடல், நாம் அடிக்கடி பாடுகிற பாடல், உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய என்ற பாடலை நல்லா உற்சாகமாய் பாடுவோம், சந்தோஷமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைதட்டுவோம், சிச்சமாவாய் பாடுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்மை
அதிகமானவர். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய நாமம் என் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். வணக்கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார். கலங்காதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தாலும் நீங்கள் பாதிப்பில் இருந்தாலும், சோர்ந்து போய் கிடந்தாலும், அல்லது பயத்திலே இருந்தாலும், அல்லது சந்தேகத்தில் இருந்தாலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் எந்த நாளும் நம்மை விட்டு விலகாத கர்த்தர் கூட இருக்கிறார். அவரோடு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைக்கும் ஒரு நாளும் எந்த விஷயத்தில் குறைவு என்பது இல்லை. தகவல் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறைவில்லை பாடுவோமா? நல்ல பாடுங்க, கை கட்டுங்க, சந்தோஷமா பாடுங்க, சந்தோஷமா இருப்போம். எப்பயுமே எப்படிப்பட்ட நாட்கள் வந்தாலும் நம்முடைய அப்பா தீர்மானிக்க ஒரு விஷயம் நடக்காது. அப்பாவோடு சேர்ந்து அப்பாவுக்கு பிரியமானுடைய வாழ்ந்துட்டு இருந்தா எந்த பாதிப்பும் நமக்கு இல்லை. தகப்பை நம்ம கொடுக்கிறார். அல்லேலூயா. பாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்பா வந்தாலும் வந்து ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினி கிடக்கும். சேர்ந்து பாடுவோம். சத்தமா
பந்தி ஆயத்தப்படுத்துகிறது. வெகு சீக்கிரம் இந்த வார்த்தை முழுமையாய் நிறைவேறும். கலங்காதிருங்கள். கடைசி நிமிஷத்திலே நாம் இருக்கிறோம். நம்மை பகைத்தவர்கள், நம்மை பரிகசிக்கிறவர்கள், ஏளனம் செய்கிறவர்கள், கேலி பேசுகிறவர்கள், முட்டாள் என்று சொல்லுகிறவர்கள், புத்தியீனன் என்று சொல்லுகிறவர்கள், இந்த காலத்துல இப்படியா இருக்கணும் என்று சொல்லி மேதாவித்தனம் பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே வெகு சீக்கிரமாய் இதுவரைக்கும் அவர் அப்படித்தான் செய்தார், இனிமேலும் அதிகமாய் செய்வார். சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நன்மையும் கிருபையும் நம்மை தொடரப்படுகிற நிலைமை கொண்டிருக்கார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நன்றி. அப்படியே ஆராதிப்போமா? அப்படியே பாச்சி மேட்ச் பண்ணி ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். நன்றி. மனதால் படிட்டு வெடிகள் மனதால் படிடுங்க. நாங்கள் மனதால் படிடலாம், கேமராவை கொடுத்து அதனால தான் மனதால் பண்ண முடியல. அல்லேலூயா. மனுஷகுமார் நாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை உயர்த்த 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 பிதா நம்மை அவரோடு நெருங்கி வர இழுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உயர்ந்தது. பாடுவோமா? இயேசுவின் நாமம் உயர்ந்தது. சொல்லுங்க. துதிக்கு
செய்ய எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தது கர்த்தர் மட்டுங்கப்பா. என் தகப்பன், என் அன்பு மகராசன்ட்ட எப்ப வந்தமோ, எங்க மகராச இயேசு மகராசி எப்ப எங்க வீட்டுக்குள்ள எங்க வாழ்க்கையில வந்தீங்களோ அன்னைக்கே எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சுப்பா. எங்க சோகம் தீர்ந்துருச்சுப்பா, எங்க சோர்வு நீங்கிருச்சுப்பா. நீங்க தான்ப்பா என்ன வரைக்கும். I love you பா, I love you பா, I love you பா, I love you Father, I love you Jesus, I love you Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, I love you, we worship you. நன்றி ஐயா சீனஜாலிலோ. ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாமலே வாழ முடியாதுப்பா. சொல்லுமா, உலகமே தத்தளிக்குது, செய்வதறியாது திகைக்குது உலகத்துல. ஆனா தகப்பன் நம்ம கண்களை திறந்து பாதைக்கு வெளிச்சமா, கால்களுக்கு தீபமாய் தகப்பன் வந்து என்ன அருமையா நம்ம நடத்திட்டு இருக்க தகப்பன். ஒரு குறையும் வைக்கலையே. Yes, Lord. நன்றி. குடும்பமாய் அவர் நாமத்தை உயர்த்துவோம். நம் தேவாதி தேவனை தொழுகிற பொழுதெல்லாம் அவர் நம்மோடு இறங்கி வருகிறார்.
நீங்க இல்லாம இந்த உலகத்துல வாழ்கிற அவசியம் என்னப்பா இருக்கு எங்களுக்கு? நீங்க இல்லாம எங்களுக்கு எதுப்பா வாழ்க்கை? வாழ்க்கையை தந்தவர் நீங்க தான்ப்பா. உயிரை கொடுத்தவரே நீங்க தான்ப்பா. உயிரை கொடுத்தவரே நீங்க தான்ப்பா. மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட என்னையும் எங்களையும் காப்பாற்றி ஜீவன் தந்தவரே நீங்க தான்ப்பா. உங்க முன்னுக்கு நாங்கள் மேன்மை பாராட்டி சொல்ல எங்களுக்கு என்னப்பா யோகியம் இருக்குது? எங்களுடைய மேன்மையே நீங்க தான்ப்பா. கர்த்தாவே, எங்க மேன்மையே நீங்க தான்ப்பா. எங்க பெருமையே நீங்க தான்ப்பா. எங்க உயிரே நீங்க தான்ப்பா. எங்க சொத்தே நீங்க தான்ப்பா. எங்க சுகமே நீங்க தான்ப்பா. எங்களுடைய மிடுக்கே நீங்க தான்ப்பா. எல்லாமே நீங்க தான்ப்பா. எங்க எதிர்காலமே நீங்க தான்ப்பா. நன்றிப்பா, நன்றி. கடைசியாய் அர்ப்பணித்து சொல்லுவோம், கைகளை கும்பிட்டு. கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தீர். என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். கண்ணீர் என்னில் வந்த போது துடைத்தீர். கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தீர். வா, என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். பெருமை, பெருமை, புகழ்ச்சி எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. பெருமை, புகழ்ச்சியாம் உமக்கே எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. எங்களுடைய ஜீவபலியா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எங்களையும் எங்களுக்கு நீங்க தந்த எல்லாவற்றையுமே உங்களுக்கு ஜீவபலியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதாவுக்கு தூய ஆவியின் கையில ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உன் காணிக்கைகள் எல்லாம் நினைத்தருளி முதல் சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பதாக சொன்னீங்களே. உன் காணிக்கைகள் எல்லாம் நினைத்தருளி உன் சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவாராக சொன்னீங்களே. எங்களை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை சர்வாங்க தகன பலியாய் தருகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். நன்றி. இந்த கொரோனா பாதிப்பு நிமித்தம் உண்டாயிருக்கிற இந்த இருள் சூழ்ந்த நிலைமை தகப்பன் மாற்றி வெளிச்சம் உதிக்கும்படி செய்யணும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் என்று அப்பா சொன்னாரே. இந்த இருள் சூழ்ந்த நிலையில இந்த இருளை மாற்றுவதற்கும் அகற்றுவதற்கும் அப்பா ஒரு வார்த்தை சொல்லட்டும். அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த இருள் மாறும், இந்த இருள் மாறும், இந்த கொள்ளை மாறும், இந்த சாத்தானுடைய மாபெரிய தாக்குதல் மாறும். தகப்பன் ஜனங்களுடைய தத்தளிப்பை மாற்றுவார். கையை ஜெபம் பண்ணாமா? அப்பா ஸ்தோத்திரப்பா சொல்லுங்க, வாய்த்து மாற்றுங்கப்பா. அப்பா மாற்றுங்கப்பா. இந்த இருளை விளக்குங்கப்பா. கொரோனா இருள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விலகி போகட்டும்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை சொன்னா எங்க நாடு செழிப்பாகும்பா. ஒரு வார்த்தை சொன்னா எங்கெல்லாம் ஜனங்கள் கதிகலங்கி நிற்கிறாங்களோ, செத்து செத்து விடுகிறாங்களோ, அங்கெல்லாம் காப்பாற்றப்படுவாங்களே. அப்பா, அப்பா இறக்கமுள்ள அப்பா, எங்களை பெற்றவரே, மனது உருகுகிற அப்பா, எல்லா அரசாங்க மருத்துவமனைகளுக்குள்ளும் பாவமையா பாவம்பா. தகப்பன் நிலைமை எண்ணி, தாய் நிலைமை எண்ணி, கணவன் நிலைமை எண்ணி, மனைவி நிலைமைகளை எண்ணி அப்பா
செய்வதிலேயாவது திகைக்கிறாங்களோ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. எங்க மக்கள் சுகமாவாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரைக்கும் அப்பா அப்பா எந்தெந்த மாநிலத்துல கொரோனா பாதிப்பு அதிகமாக்கப்பட்டு ஜனங்கள் திகைத்து தத்தளித்து இருக்கிறார்களோ எல்லாம் காப்பாத்துங்க. அதே போல கொல்கத்தாவிலையும் ஒரிசாவிலையும் புயல் தகப்பனை புயல் 72 பேர் பாவம் மறித்து தகப்பனே அங்கே கடைசி நாட்களை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது கடைசி நாள் தான். ஆனா எங்க நிமித்த இறங்குங்கப்பா. ஜனங்கள் கொத்து கொத்தான இறங்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களை காப்பாத்துங்க தகப்பனே. இதன் பின்பு வரக்கூடிய மகாபிரிய எழுப்புதலை நீங்க அனுப்ப போறீங்க நான் விசுவாசிக்கிறப்பா. இந்த எழுப்புதல்ல எங்களையும் சபை மக்களையும் எல்லா பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துங்க தகப்பனே. பயன்படுத்துங்கப்பா. ஜன கூட்டங்கள் பெருகட்டும். கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டங்கள் பெருகட்டும். தேவைகள்லாம் சந்திக்கும். அந்த ஆளுங்க வேலைக்கு போய் படைக்கிற மக்கள் பாவம்பா. என்னப்பா பசி பஞ்சத்தில் சிக்கி பல பல மைல் தூரம், பல 100 மைல் தூரம் நடந்து போய் பாவம்பா. அப்பா இந்த ஜனங்களுக்கெல்லாம் காப்பாத்துங்கப்பா. அவங்கள பாதுகாத்து கொடுங்கப்பா. எங்க தகப்பே நீங்க நீதி செய்றீங்க. உங்க நீதியை நாங்கள் முழு மனசா எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு ஆத்மா நரகத்து போகக்கூடாதுப்பா. நரகத்து போகக்கூடாதுப்பா. காப்பாத்துங்க. ஜனங்களை விடுவிப்பா. ஜனங்களை விடுவித்தல் ஆதரிப்புகிறார். ஆசீர்வதிங்க. ஜம்மு காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே பரவட்டும். குஜராத்திலிருந்து அமேனயா திரிபுரா வரைக்கும் சிக்கிம் வரைக்கும் நாகாலாந்து வரைக்கும் பரவட்டும். வார்த்தை வல்லமை எல்லா மாநிலங்களிலும் பரவட்டும். இயேசு வார்த்தை வல்லமை பரவட்டும். சுகமாக்கு. இந்த தேசத்தை ஆளுகிறவங்களுக்கு ஞானம் கொடுங்கப்பா. தேசத்தை ஆளுகிறவங்களுடைய சுயநலத்தை நீக்கி போடுங்கப்பா. கட்சிக்காரங்களுடைய எந்த சுயநலமும் இந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. உடைச்சு நீங்க மட்டும்தான் ஆளுகை செய்யணும். ஆமாப்பா தமிழகத்தில் ஆளுகை செய்யப்பா. வெட்டு போய் கிடக்கு தகப்பன காப்பாற்று எடுத்துங்கப்பா. வெகு சீக்கிரத்தை நான் எடுத்து விடுங்கப்பா. சபையாய் கூடி நல்லா ஜெபம் பண்ணுவோமையா. கண்ணு கருத்துமா ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப குறைவா இருந்தோமோ அதெல்லாம் சரிப்படுத்திக்கிறோம்ப்பா. ஆராதனையிலும் ஜெபத்திலும் ஊழியத்திலும் உங்க நாமத்தை வெளிப்படுத்துறது உங்களுக்கு மட்டும் கிருபை. நான் எங்கள் தகப்பன் செயல்படுத்துக்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். டாஸ்மாக் தனது நிமித்தமாய் உண்டாகிற பாதிப்புகள் ஒரு காலம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்து அர்ப்பணி ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குலாம் சொல்லிப்பாராங்க. நன்றி. நம் செய்திக்கு புறப்படுவோம். நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய அப்பாவுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் இது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே விசுவாச பிள்ளைகளாகிய நீங்கள், நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஆராதனையை நம்பி உங்கள் வாழ்க்கை போகக்கூடாது. வாட்ஸ்அப் அதை நம்பி இல்லை. ட்விட்டரோ அல்லது வேற எந்த ஃபேஸ்புக்கோ அதெல்லாம் பார்த்து நேரத்தை கடத்தாதீங்க. அதில் கர்த்தருடைய வார்த்தை வருது பாஸ்டர், நம்ம பாடுறோம் ஆராதிக்கிறோம், அதில் என்ன தப்புன்னு கேட்கலாம். அதில் தப்பு இல்லை. ஆனாலும் கர்த்தருக்கு உங்கள் நிமித்தமாய் போக வேண்டிய துதி பலிகள் ஆராதனை குறையக்கூடாது. எனவே இதை விட இதை பார்த்து யூடியூப்ல பார்த்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதை விட ஆராதிக்கிறதை விட ஸ்தோத்திரம் கர்த்தரை நேரடியாக மணிக்கணக்காக கர்த்தரை பாடி பாடி ஆராதிச்சு துதிச்சு அர்ப்பணிக்க வேண்டும். மற்றபடி நம்முடைய திருச்சபை விசுவாச மக்கள் சபைக்கு போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, பாஸ்டரும் நம்ம வீட்டுக்கு வரல, இந்த செல்போன் மூலமா இந்த யூடியூப் மூலமா கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம் என்று அதை கேட்பது அதுதான் சரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். நாம் இன்றைக்கு ஞானிக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் தந்த வார்த்தை ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். ரோமர் புத்தகத்திலே 10ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தம்மை
தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். கண்கள் மூடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷிக்கபலபியந்தரப கரபியந்தரபலகியந்தரிபி ஷக்கபலபியந்தரபலபியந்தரப. சர்வ வல்லமையுள்ள என் அன்பு தகப்பனே, உங்க வார்த்தை தாப்பா எங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். உங்க வார்த்தை தாப்பா எங்களை நிலைப்படுத்தும். உங்க வார்த்தை தாப்பா எங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். உங்க வார்த்தை தாப்பா நாங்க போக வேண்டிய பாதை வழியை காட்டும். உங்க வார்த்தை நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுப்பா. வார்த்தையாகிய தகப்பனே, வார்த்தையாகிய தேவனே, அப்பா இந்த வேளையில் பேசுங்கப்பா. நீங்க மட்டும்தான் பேசணும். நீங்க தான் பேசணும். உங்க குரல் தான் வரணும். எனக்கு பேசுங்கப்பா. இந்த செய்தியை, இந்த வார்த்தையை வீடுகளில் இருந்து கேட்கிற, இந்த செல்போன் மூலமாய் பார்த்து யூடியூப்ல பார்க்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பேசுங்கப்பா. அவர்களை விடுவித்த வார்த்தை இருக்கு. கிருபைதாரும் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை பார்க்கிறாங்களோ கேட்கிறாங்களோ எனக்கு தெரியலப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும்ப்பா. என் தகப்பனே, என் ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நாம கண்ணோக்கி பாருங்கப்பா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள்னு சொன்னீங்களே பா. உங்க ஜனத்தை தேற்றி ஆற்றி விடுவித்து தேவைகளை சந்தித்து அமைதியை கொண்டாட பண்ணுகிறது நீங்கப்பா. கொண்டாட பண்ணுங்கப்பா. தடைகள் நீங்கட்டும், வியாதி மாறட்டும், சுகவீனம் நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். ஆமெனையா, இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மாறட்டும், தவிப்பு தீரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், தடைகள் மாறட்டும். கர்த்தர் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் கூப்பிட்டு போறத என் பிள்ளை அனுபவிக்கட்டும். எனக்கு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஒரு முறை படிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆக்கப்பட்ட தேவனுடைய ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் வேறு எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு மகிமையாக உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக 4வது அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? பரிசுத்த ஜாதியே, கர்த்தருடைய ஜாதியே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியே, ராஜரீக ஆசாரிய கூட்டமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இன்றைக்கு மரித்தால் பரலோகம் போவேங்கிற நிச்சயத்தை பெற்ற பாக்கியம் உள்ள ஜனமே, கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய சொத்தை விவரிக்க முடியாது. இன்றைக்கு பொருளாதாரத்திலே மேன்மைப்பட்ட பெரிய பணக்காரர்கள், உலகத்திலேயே பெரிய பணக்காரர், நாடுகளிலேயே அவர்தான் பெரிய பணக்காரர், கண்டத்திலேயே அவர்தான் பெரிய பணக்காரர் என்று சொல்லி அவர்கள் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பணத்தை மீண்டும் மீண்டும் எப்படி வருவிப்பது என்று சொல்லி வருவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஆனால் நம்முடைய தகப்பன் வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், மலைகளை படைத்தவர், நீரூற்றுகளை வரவிடுகிறவர், சமுத்திரத்து மச்சங்களை படைத்தவர். ஆமென். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஒரே ஒரு வார்த்தை, உண்டாக கடவுளே என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு பார்க்கிற அத்தனை மலைகளும் உண்டாயிருக்கு. உண்டாக கடவுள் சொன்னாரு, விதவிதமான பறவைகள் உண்டாச்சு. உண்டாக கடவுளே என்று சொன்னால் அத்தனை புல் பூண்டு செடிகள் தானிய வகைகள் எல்லாமே, இத்தனை ஆயிரக்கணக்கான வகையான
ஒரு வார்த்தையில உண்டாக்கினார். உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆமென். எத்தனை மிருகங்கள், அனாந்தரங்கள், வயல்வெளிகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட்டவர். போகட்டும். ஆண்டவருக்கு மகிமையாக தொழுது கொள்ளுகிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு ஐஸ்வர்ய சம்பளம். ஐஸ்வர்ய சம்பளம். தேவ ஜனமே, 2 வார்த்தை இருக்கிறது. ஒன்று கர்த்தரை தொழுது கொள்ளுதல், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல். ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது பார்ப்பதே ரோமர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக 13ஆம் வசனத்தை படியுங்கள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இங்கே இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது, பிரசங்க வாக்கியம் ஆரம்பிக்கும் பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதன் கிரேக்கன் என்ன அப்படின்னா, நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் 22 படிச்சு பாருங்க. 22 23. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். தேவஜனமே, அடையாளத்தை கேட்கிற ஒரு கூட்டம், நீதான் தெய்வம்னா இதை செய்ய பார்க்கலாம். ஞானத்தை தேடுற ஒரு கூட்டம், ஞானவாத கொள்கை இல்லை, இதை இப்படித்தான் தெய்வத்தை பார்க்கணும், இதுதான் தெய்வம், தெய்வம் இப்படித்தான் வருவாரு, தெய்வம் அப்படித்தான் வருவாரு, இன்னைக்கு தான் விரதமா இருக்கணும், இன்னைக்கு தான் சாமி கும்பிடணும், இன்னைக்கு தான் விளப்படுத்தணும். இப்படிலாம் ஞானத்திலே வந்து இருக்கிற மக்கள், அவங்க யாரா இருக்கட்டும், இல்லாதவனும் சரி இருக்கிறவனும் சரி, புத்தி உள்ளவனுக்கும் புத்தி இல்லாதவனும் யாரெல்லாம் அவரை தொழுது கொள்வாங்களோ அவங்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பளம். தேவஜனமே, ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு முழு உலகத்திலே ஸ்தோத்திரம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25 படிச்சு பாருங்க. ரோமர் புஸ்தகம் 1:25. நான் பேசுறேன் முன்னுரை. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டியை தொழுது சேவியாமல், சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இன்னைக்கு முழு உலகத்திலையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். ஒரு பிராணிகள், பறவைகள், மிருகங்கள், மனுஷன் எல்லாரையும் கும்பிட்டு இருக்காங்க. போகட்டும். இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே நாம் கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமம் ஏகப்பட்ட நாமம் இருக்குது, ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வது தான் ரட்சிக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர்னு இயேசுவை சொல்றதுக்கே பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படி இருந்தால் ஒரு மனுஷன் சொல்ல முடியும். கர்த்தர் அதான் சொல்றது, கர்த்தருடைய நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன் அவர். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல விரும்புகிற யாத்திராமத்தின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராமம் 6:3 படிச்சு பாருங்க. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால்
யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நம்முடைய கர்த்தருக்கு பல நாமங்கள் உண்டு. அதுல ஒரு நாமம் யெகோவா. யெகோவா என்றால் உடன்படிக்கை காக்கிறவர். அந்த வசனத்தை பார்க்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வெளிப்பட்டேன், ஆனா யெகோவா என்னும் நாமத்தினால நான் அறியப்படவில்லைங்கிறார். இந்த வசனத்தை தப்பா எடுத்துட்டு சில கூட்டம் தவறா இருக்குது. போகட்டும், அதுக்கு பேச வேண்டாம். ஸ்தோத்திரம். யெகோவா என்ற உடன்படிக்கை காக்கிறவர். ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினார், உன் ஜாதியை உன்னுடைய ஜனத்தை உன்னுடைய சந்ததியை நான் எகிப்திலிருந்து விடுவிப்பேன், கொண்டு போவேன் சொன்னார். அந்த உடன்படிக்கை காக்கிறவர் தான் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். என் நாமத்தை நீ தொழுது கொள்கிற உனக்கு ஐஸ்வர்ய சம்பளம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகும். உடன்படிக்கை காக்கிறவர் உங்களோடு என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஞானஸ்நானத்தை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் உடன்படிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவி ஆண்டவர் உடன்படிக்கப்பட்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், உன் தேவையெல்லாம் நான் சந்திப்பேன், நான் உனக்கு அப்பா, நீ என் பிள்ளைன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை பண்ணின அப்பா சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது, கர்த்தரை தொழுது கொள்வது. படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ரோமர் புஸ்தகம் 10:12 படிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர். எல்லாரும் கர்த்தரானவர். நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தரை தொழுது கொள்ள அழைக்கப்பட்ட ஜனமே, இப்பதான் செய்திக்குள்ள போறோம். நான் இதுவரை கொடுத்தது முன்னுரை. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அவரை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்தான் உண்மையான தெய்வம், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை, அவர்தான் நித்தியமானவர், அவர்தான் நம்மளை படைச்சவர், அவர்தான் நமக்கு ஜீவன் தந்தவர், அவர்தான் நம்முடைய பாவ, சாவ, ரோகம், வறுமை, தரித்திரம், செய்வனை, மாந்திரிகம், மரித்தாலும் மரணம், நரகம் எல்லாவற்றையும், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்தவர் கர்த்தர் என்று அறிந்துள்ள கூட்டமே. அப்பா சொல்றாரு, நீ என்னை தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ளணும்னா, நான் விரும்புகிறபடி தொழுது கொள். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே ஆண்டவருக்கு நேர்மையாக 4ஆம் அதிகாரம் 23-24 படித்து பாருங்கள். அப்பா சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டு ஆராதிக்கிறவங்க, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிதாவானவர் விரும்புகிறபடி தான் ஆராதிக்கணும். பிதாவானவர் விரும்புகிறபடி தான் தொழுது கொள்ளணும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்பா சொல்றாரு, என்னை தொழுது கொண்டால் நான் விரும்புகிற மாதிரி, ஓ விருப்பத்துப்படி என்னை தொழுது கொள்ளாத, நான் விரும்புகிறபடி நீ ஆராதனை செய். ஓ விருப்பத்துக்கு நீ ஆராதிக்காத, ஓ விருப்பத்துக்கு நீ பாடுறது, ஓ விருப்பத்துக்கு வர்றது, உன்னுடைய விருப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றது, ஓ விருப்பத்துக்கு அப்படி அல்ல, என்னுடைய விருப்பத்துக்கு தான் நீ ஆராதிக்கணும். அல்லேலூயா. சரி, அவர் எப்படி அவர் விருப்பத்துக்கு ஆராதிக்கிறது? பல செய்கிறது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதம் 96:9 படிங்க. சங்கீதம் 96:9 படியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். சங்கீதம் 29:2 படிச்சு பாருங்க. அல்லேலூயா. சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 1 புஸ்தகம் 16:29 படிச்சு பாருங்க. இன்னும் தெளிவா இருக்கு பாருங்க. 1 16:29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவஜனமே, பரிசுத்த கூட்டமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமே,
நம் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வதற்கு முதல் தகுதி பரிசுத்தம். அலங்காரம், அவர் எதிர்பார்க்கிற அலங்காரம் பரிசுத்தம். நிறைய பேர் ட்ரெஸ் அலங்காரம், முடி அலங்காரம், முகத்துக்கு போடுற எல்லாம் மேக்கப்லாம் அலங்காரம், வருகிற வண்டி அலங்காரம், நடை அலங்காரம், எல்லா அலங்காரம். அப்பா இந்த அலங்காரத்தை எதிர்பார்க்கல, அப்பா பரிசுத்த அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜீவியம் அப்பாவுக்கு மிக முக்கியம். நம்முடைய தகப்பனுக்கு 7 வித குணங்கள் உண்டு. 1, அவர் பரிசுத்தர். 2, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 3, அவர் நீதி உள்ளவர். 4, அவர் அன்புள்ளவர். 5, அவர் இரக்கம் உள்ளவர். 6, அவர் சத்தியம் உள்ளவர். 7, அவர் சர்வ ஞானி. 7 வித குணங்களை உடைய அப்பா இதான் கர்த்தர். கர்த்தர் தான் இதான் கர்த்தர். நான் மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தர். முதல் காரியமே பரிசுத்தம் தான், சுபாவமே பரிசுத்தர். சர்வ வல்லவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், சர்வஞானி. தேவஜனமே சர்வஞானம் உள்ளவர். அந்த அப்பா சொல்றாரு, என்னை ஆராதிக்கிற எல்லாரையும் ஆராதனை நான் விரும்புறேன், எல்லாரும் என்னை ஆராதிக்கட்டும், எல்லாரும் என்னை ஆராதிக்கிற எல்லாருக்கும் நான் ஐஸ்வர்ய சம்பன்னன். பணத்துல மட்டும் கிடையாது, சரீர பிரகாரமான அலங்காரத்தை விட நம்முடைய கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். நான் இன்னைக்கு நம்மள பேச போறது 2 வித வாழ்க்கையிலே அவரை தொழுது கொள்கிறோம்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த தொழுகையாக இருக்க வேண்டும். 2, நம்முடைய வார்த்தை தொழுகை விசுவாசத்தோடு கூடிய பரிசுத்த தொழுகையாக இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த தொழுகை. எப்படி வேணாலும் வாழ்ந்தெல்லாம் ஆண்டவன் போய் ஆராதிச்சா மன்னிச்சுக்குவாரு என்கிற அந்த எண்ணம் தயவு செஞ்சு உங்கள் உள்ளத்திலே, என் உள்ளத்திலே அதை வளரக்கூடாது. என்ன வேணாலும் பண்ணிடலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம், இயேசு மன்னிக்கிறவர், மன்னிச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா ஏற்றுக்குவாரு. தயவு செஞ்சு சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி தவறான எண்ணத்தை, தவறான சிந்தனையை உங்கள் இதயத்திலிருந்து வேறுடைய பிடிக்கி விடுங்கள். அது தவறு. ஆண்டவருக்கு மையப்பட்டாகட்டும். முதலாவது வாழ்க்கை நம்முடைய கர்த்தருக்கு பரிசுத்த தொழுகையாய் மாற வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு வார்த்தையில தான் நல்லவரே, வல்லவரே, ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், பரிசுத்தரிப்பு பேசுறாங்கிற ஒழிய அவங்களுடைய வாழ்க்கை தொழுகைக்கு தூரமாக இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 15:7-8 இந்த வார்த்தை சொல்கிறார். தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை பரிசுத்த தொழுகையாய் மாற வேண்டும். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசுவை சுமக்கிற பிள்ளைகள், இயேசுவோடு வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தரோடு வாழ்கிற பிள்ளைகள், அல்லேலூயா, வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை என்கிற அனுபவம் வேண்டும். இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு தொழுது கொள்வதற்காக கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 116 13 படித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஆராதிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள மக்களுடைய தொழுகையை கர்த்தர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். தேவஜனமே, இதற்கான விளக்கத்தை நிறைய கொடுக்க முடியும் நமக்கு. நான் தொட்டு விட்டு போக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தேவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்க வேண்டும். வாழ்க்கை பரிசுத்த அலங்காரம். நம்முடைய குணம், நம்முடைய சிந்தை, நினைவு, பெத்த தாய் தகப்பன் பிள்ளைகளை குறித்து வச்சிருக்கிற அபிப்பிராயம், மாமியார் மாமனார் மருமகள் மருமகனை குறித்து வைத்திருக்கிற அபிப்பிராயம்,
ரட்சிக்கப்பட்ட நாத்தனார்கள் ரட்சிக்கப்படாத நாத்தனாரை குறித்து வச்சிருக்கிற பேச்சு, எண்ணங்கள், இவையெல்லாம் பரிசுத்தம் சம்பந்தப்பட்டது. பரிசுத்த சம்பந்தப்பட்டது. கொலை செய்யறதும், விபச்சாரம் பண்றதும், வேசித்தனம் பண்றதும், விக்கிரக ஆராய்ச்சி தான் பாவம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வெளியே தெரிந்தது. ஆனால் கர்த்தர் ஆண்டு சொல்கிறார், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார் என்று சொல்கிறார். அப்ப நமக்குள்ள உலாவி நமக்குள்ள வாசம் பண்ணி நமக்கு நம்மோடு இருக்கிற தகப்பனே நம்முடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் புஸ்தகம் 12:1 படிச்சு பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நம்முடைய சரீரம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய ஆத்மா சம்பந்தப்பட்டது, நம்முடைய ஆவி சம்பந்தப்பட்டது. மூன்றுமே பரிசுத்தமா இருந்தா தான் அவரை நல்ல தொழுக முடியும், ஆராதிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு போராட்டம் உலகம், மாம்சம், பிசாசு. இந்த மூணு தான். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த மூன்று தான் போராட்டம். உலகம், மாம்சம், பிசாசு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகி மேலெல்லாம் தேவனால் உண்டான, பிதாவால் உண்டானவர் அல்ல. மாம்சத்துல போராட்டம், பிசாசு போராட்டம். இந்த உலகம் மாம்சத்துல போராட்டத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா பிசாசு உள்ள வந்துடும். அப்ப உலகம், மாம்சம், பிசாசு, இந்த மூணுல தான் எப்படிப்பட்ட வயது உள்ளவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்களுக்கு, ஆண்டவரோடு வாழ்றவங்களுக்கு இதுதான் போராட்டம், இதுதான் போராட்டம். அப்ப இந்த மூன்றிலிருந்து, இந்த மூன்றையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து, மூன்றுக்கு தப்புவித்து ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாய் தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23 படிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையான ஸ்தோத்திரம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருகிறது. தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள்ல, வருகை நிமிஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் படிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, மோக இச்சைக்கு உட்படாமல், உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீ ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக்க, பரிசுத்தப்படுத்தி ஆராதி
செல்வனாக இருப்பேன், உன் தேவையெல்லாம் நிறைவாக கொடுப்பேன். எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வந்தாலும் கொடுக்க வல்லமை உள்ளவர். யாருமே மருத்துவ கைவிடப்பட்ட வியாதியை சுகமாக்குவேன். பிசாசுனை தாக்கி உன்னை சாகப்பட கிடைக்காச்சாலும் நான் உன்னை தூக்கி எழுப்ப நிப்பாட்ட வல்லமை உள்ளவர். உன்னுடைய எதிரிகள் உனக்கு சமாதானமாக செய்ய தேவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையாக இந்த பரிசுத்தத்தோடு பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு தொழுது கொள்ள ஒரு பெரிய சிறந்த ஒரு உதாரணம் யோசேப்பு. நீ படிச்சு பாருங்க ஆதியாகமம் 39 ஆதியாகமம் 39 8ஐயும் 9ஐயும் படிங்க. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். ஆதியாகமம் 39 8 9. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த ஆட்டிடியூட் தான் நம்ம விசுவாச மக்கள் இருக்கணும். நமக்கு நேரம் நமக்கு இல்ல செஞ்சா உடம்பு கெட்டு போயிடும் இந்த எண்ணம் இல்ல நம்ம பாவம் செஞ்சோம்னா இதெல்லாம் பார்த்தா நமக்கு அசிங்கம் வந்துடும் அந்த ஆட்டிடியூட் இல்ல நமக்கு அப்பெல்லாம் வாய்ப்பே வராது, நம்ம போக மாட்டோம், அது நம்ம பிடிக்கல, அது வரல. என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இந்த ஆட்டிடியூட் யாருக்கு இருக்குதோ இவங்களுடைய ஆராதனையை தகப்பன் மனசார ஏற்றுக்கொள்வார். 1 பேதுரு புஸ்தகம் 1:17 படிச்சு பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றியும் பச்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்ப வாழ்க்கை பரிசுத்த தொழுகையாய் மாற வேண்டும். முதல் நம்முடைய வாழ்க்கை தான் அவருக்கு தொழுகை, நம்முடைய உள்ளான வாழ்க்கை தொழுகை. இரண்டாவது சொன்னீங்க எல்லா பரிசுத்தமா இருக்கிறோம், ஆனா சில சமயத்துல நமக்கு பிடிக்காத, நம்ம தாங்க முடியாத, நமக்கு நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரும் பொழுது சோர்ந்து போயிருக்கோம், தொழுக மறந்துடும், அப்பா ஆராதிக்க மறக்கிறோம், அப்பா வெளிப்படுத்த மறக்கிறோம். நீங்க சங்கீத புஸ்தகம் வந்துவாங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை தொழ வேண்டும். இரண்டாவது எல்லா சூழ்நிலையிலும் உதாரணம் தாவீது தான். சங்கீதம் 34:1 படிச்சு பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் என் வாயில் இருக்கும். அதனால தலையங்கத்தை படிச்சு பாருங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். சங்கீதம் 51 தலையங்கத்தை படிச்சு பாருங்க. 51 பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 54 தலையங்கத்தை படிச்சு பாருங்க. தாவீது தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். 56 தலையங்கம். பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலோரி கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். 57 தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். 59 சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். தேவஜனமே, வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை முதல் தொழுகை இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையிலும் தோல்வி, போராட்டம், ஏமாற்றம், நஷ்டம், எதிர்ப்பு,
பாதிப்பு, வேதனை, காயப்படுத்துதல், விழுகை எல்லாவற்றிலும் உடைய அப்பாவோடு தொடர்பு வச்சு அப்பாவை ஆராய்ச்சிட்டே நிலைமையா பாடணும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. வேதனையா இருக்கும் பொழுது என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, இந்த ஏழைகளை மறப்பீரோ, இயேசுவை மனம் இறங்கும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் நம்ம புறக்கணிக்கும் பொழுது அப்பையும் அப்பாவை பாடணும், அப்பா உயர்த்தணும். எல்லாரும் நம்ம அங்கீகரிக்கும் பொழுது அப்பையும் பாடணும். எல்லாரும் கைவிடப்பட்டு தனியாளிக்கிறோம் அப்பையும் பாடணும். எதுவுமே நம்மளோட பாக்கெட்ல பணம் இல்லை, கடை பிரச்சனை தாங்க முடியல, பேசுறாங்க. அப்படிப்பட்ட சமயத்திலும் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உலகைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இதான் உண்மையான தொழுகை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை ஆட்டம். அடுத்தபடியா வாழ்க்கையை தொழுகினா அதாவது பரிசுத்தம். இரண்டாவது எல்லா சூழ்நிலையும் அவரை தொழுது கொள்ளணும். மூன்றாவதாக சுவிசேஷம் சொல்லி தொழுகணும். படிச்சு பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 12:4-6 படிக்கலாம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 4-6 படிங்க. அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவர் நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். பிரஸ்தாபம், இதுவே ஒரு தொழுகை. மற்றவங்கள்ட்ட இயேசுவை பத்தி பெருமையா பேசுறது, அப்பாவை பத்தி பேசணும். ஆண்டவர் காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார், உங்களை காப்பாற்றுவார், கலங்காதீங்க. இயேசு உங்களை தான் பாடுபட்டார், தகப்பை இல்லாம முடியாது. இந்த நாட்கள் அதிகமா சொல்லணும். இயேசுப்பா வரப்போறாரு, உலகமே உலகி போயிடுச்சு, சரித்திரத்தில் அப்படி இல்லை அப்படின்னு அதிகமா சொல்லணும். இதுவே ஒரு தொழுகை. படிக்க ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15. ஆகையால் 14-15 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். அதே ரோமர் 15:19 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தையை படிச்சு பாருங்க. எங்க இருந்து எங்க வரைக்கும் சுவிசேஷம் சொல்லுவார் பாருங்க. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, உங்க வீடு சுத்திருக்கலாம், சுவிசேஷம் சொல்லிட்டீங்களா? இந்த ஊருக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? நீங்க போக்குவரத்து இருந்தீங்களா, அங்கெல்லாம் சொன்னீங்களா? படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப வாழ்க்கை ஒரு தொழுகையா இருக்க வேண்டும். இப்ப நான் வார்த்தை தொழுகைக்கு வரேன். வாழ்க்கை நம்ம ஆண்டோடு எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்முடைய வார்த்தை வரும். நம்முடைய தொழுகை கத்தோடு இருக்கிற வாழ்க்கை ஜீவிய பரிசுத்தமா இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உயர்த்தனேன், சுவிசேஷம் சொல்லி தொழுது கொள்றேன். இதை பொறுத்து நம்முடைய வார்த்தை வரும். வார்த்தை எல்லாமே அப்பா நமக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். வார்த்தை விசுவாச பரிசுத்தம் அலங்காரம், விசுவாசம் நிறைந்த பரிசுத்த அலங்காரம். என் வார்த்தை எப்படி வரணும்னா விசுவாசம் கலந்த பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். அந்த வார்த்தையை தான் அப்பா ஏற்றுக்கொள்கிறார். அதைத்தான் ஆண்டு ரொம்ப விரும்புகிறார். படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். சங்கீதம் 116:10 படிச்சோம் நம்ம. அதுல எலோயம் 2 கொரிந்தியர் 4:17 படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவரை அல்ல. 116:10 படிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சங்கீதம் 116:10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். கர்த்தரோட நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் உங்க வார்த்தை வரும், அப்படித்தான் உங்க வார்த்தை இருக்கும். அதான் உங்க வாழ்க்கையை மாறும். கர்த்தர் உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறார், நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கீங்க, இதை பொறுத்து தான் உங்க ஜீவியம், உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, நம்முடைய மேன்மை எல்லாமே அதை பொறுத்து தான். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நம்பர் 10-12 படிச்சு பாருங்க. நம்பர் 10-12. சாரி ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை எல்லாம் அவர் புகழ்வதாக இருக்கணும். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்முடைய வார்த்தையெல்லாம் அப்பாவை புகழணும். என் சூழல் எனக்கு நெகட்டிவா இருக்குது,
அப்பா யார்? என் சூழ்நிலை எப்படி இருக்குது? என் சூழ்நிலை நெகட்டிவ், எனக்கு எல்லாமே எதிர்ப்பு, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் ஆராதிக்கிற எனக்கு இருக்கிற எங்க அப்பா யார்? அதை பொறுத்து தான் உங்க வார்த்தை, அதான் உங்க வாழ்க்கை. அப்ப விசுவாசம் நிறைந்த வார்த்தை தான் தொழுகை. அவருக்கு தொழுகை சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கும். சங்கீதம் 106, சங்கீதம் 106 1 என்ன படிங்க? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது நம் வார்த்தையெல்லாம் அவரை புகழ்வாக இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் 92ஆம் சங்கீதம். 92ஆம் சங்கீதம். அல்லேலூயா. 92:4 படிங்க. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அல்லேலூயா. இதான் கரத்தின் கிரியை மகிழ்ச்சியாக்கினீங்கப்பா, சத்தமிடுவேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வீட்டிலே சரி, குடும்பத்தில் எல்லாம் இப்படி வரும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நமக்கு நாமே பேசணும், நமக்கு நாமே சொல்லணும். தனியா இருக்கும் பொழுது பிரச்சனை இருக்கும் பொழுது சங்கீதம் 103 1:1-6 வரைக்கும் படிங்க. என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆனா எங்க சபையில, நம்ம சபையில அதுக்கு மேலே சொல்லுவோம். படிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நமக்கு நாமே சொல்லணும், ஆத்துமாவே அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நமக்கு நாமே சொல்லணும் அந்த வார்த்தை. தனியார் கூட சொல்லணும். சோர்வுக்கு மத்தியில, நம்பிக்கை அவிசுவாசத்துக்கு மத்தியில, அவநம்பிக்கை மத்தியில, எல்லாரும் கைவிடப்படுவதை சொல்லணும். பயத்தின் மத்தியில், அதைரியத்தின் மத்தியில் சொல்ல அந்த வார்த்தை. அடுத்தபடியாய் அதே ஸ்தோத்திரம் சங்கீதம் 106 படிங்க. சங்கீதம் 106 4-5 படிங்க. கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும் படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். இதெல்லாம் நம்ம தனியாக பாட்டுல பேசணும். இப்படியே பேசணுங்க. உங்க பாணியில நம்ம இதயத்திலிருந்து அப்பாட்ட பேசணும்ப்பா. இதெல்லாம் பாருங்கப்பா, இப்படி இருக்குப்பா, ஆனால் நீங்க நல்லவர்ப்பா, நீங்க பெரியவர்ப்பா, இதெல்லாம் மாற்றுவீங்கப்பா, கட்டாயம் மாற்றுவீங்க. எங்க அப்பா நல்லவர், ஓடிப்போ பயமே, ஏசு நாம எங்க அப்பா என்னை வாழ வைப்பா. இப்படி பேசணும். சங்கீதம் 118 வாங்க. சங்கீதம் 118 1-7 வரைக்கும் படிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதே 13 படிங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரை தொழுது கொள்ற ஆளு வார்த்தையில பேசணும். ஏய் பிசாசே, நான் விழும்படி நீ தள்ளினேன், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எங்க அப்பா என்னை கைவிட மாட்டார். பேசணும், வார்த்தை பேசிட்டு இருக்கணும். அப்பாவை குறித்து பேசுங்க, அப்பா பெருமையை பேசுங்க, அப்பா யாருன்னு பேசுங்க, நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர் யாருன்னு பேசுங்க. அதான் அப்பாவுக்கு பிடிச்ச தொழுகை. அப்ப என் வாழ்க்கை தொழுகை ஆண்டவருக்கு பிடிச்சது. அடுத்து என் வார்த்தையில விசுவாசம் நிறைந்து ஒரு பரிசுத்த தொழுகை. ஸ்தோத்திரம். 14 அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். போதும். மூன்றாவதாக சோதனை போராட்டங்களில் விசுவாச தொழுகை என்பது நம் கர்த்தரை சார்ந்த வார்த்தைகளை பேசுவதாலேயே. மறுபடியும் சொல்றேன், சோதனை போராட்டங்களில் விசுவாச தொழுகை என்பது, நம்முடைய விசுவாச தொழுகை என்பது நம் கர்த்தரை சார்ந்த வார்த்தைகளை பேசுற பொறுத்து தான். இதான் நம்முடைய தொழுகை.
1 சாமுவேல் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 46-47 படிங்க. 1 சாமுவேல் 17. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கோலியாத்து முன்னுக்கு முழு ராணுவமும் 40 நாளும் பயந்து நடுங்கிக்கிட்டு பேச துப்பு இல்லாம இருந்த சமயத்துல கடைசி அந்த தாவீது அண்ணன் தம்பிக்கு சாப்பாடுக்கு வீட்டில் அனுப்பப்பட்டு போய் 40 நாள் நடுங்கிக்கிட்டு இருந்த அந்த கோலியாத்து முன்னுக்கு தாவீது பேச வார்த்தை பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எதிர்காலம். ஆனா நிலைமை அப்படி இல்லை. ஆனா அந்த கர்த்தர் யாரு அதை பேசுறது? இன்னொரு சொல்றது தான் சொல்றேன். எண்ணாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8 படிச்சு பாருங்க. எண்ணாம் 14:8. அதாவது சோதனை போராட்டங்கள்ல விசுவாச தொழுகை என்பது நாம் கர்த்தரை சார்ந்த வார்த்தைகளை பேசுறதுனால தான். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் 7:14-7-9 வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். உங்க வீட்டில், உங்க வீடுகளில், உங்க வேலை சம்பந்தப்பட்ட காரியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியம், தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட காரியம், பணம் சம்பந்தப்பட்ட காரியம், சுகம் சம்பந்தப்பட்ட காரியம், கேஸ் சம்பந்தப்பட்ட காரியம், பிரச்சனை சம்பந்தப்பட்ட காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாரையுமே தாக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தாக்கும். ஆனால் அப்படி தாக்கப்பட்டு நான் அதிலே அதிகமாய் சிக்கிக் கொள்ளும் பொழுது அந்த இடத்துல அந்த சமயத்துல என் கர்த்தர் யாருன்னு என் வாயில பேச கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் யாருன்னு சொல்ல அவர் எதிர்பார்க்கிறார். நாம பேசாம அது ஜெயமாய் முடிவது இல்லை. முழு தேசமே, முழு ராணுவமே பயந்துட்டு ஒரு ஆடு கொண்டு போயிட்டு சாதாரண இளைஞன் தாவீது அபிஷேகம் பெற்று சொல்றாங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்க மாட்டார். நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய ஆவியினால கர்த்தர் உங்களை கையில் ஒப்பு கொடுப்பார்களா? அதான் அவன் என்ன சொன்னானோ அதான் சம்பவிச்சு. இங்கே காலேப் என்ன சொன்னாரோ அதான் சம்பவித்தது. மெஜாரிட்டி மக்கள் துச்சைன்னு சொல்றாங்க, அவிசுவாசமா பேசுறாங்க, நெகட்டிவா பேசுறாங்க. ஆனா இவர் சொல்றாரு ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தார், தேசத்தை வைக்கப்பட்டார். அல்லேலூயா. என்றைக்குமே நல்ல விஷயம் சொல்றவங்க மைனாரிட்டி தான். நீங்க யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க. ஆண்டவர் நல்லவர். கடைசியில் சொல்ல போறேன், நாம் கர்த்தரை இப்படி இந்த மாதிரி தொழுதா, அதாவது வாழ்க்கை பரிசுத்தம், வாழ்க்கை புதியா மாறணும், தொழுகையா மாறணும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தொழுகையா மாறணும். பரிசுத்தம், எல்லா சூழ்நிலையும் தொழுது கொள்ளுதல், சுவிசேஷம் சொல்லி தொழுது கொள்ளுதல். அடுத்து வார்த்தை தொழுகையில் ஆண்டவருக்கு மகிமையாக நம்முடைய வார்த்தையெல்லாம் அவரை புகழ்வதாகவே இருக்கணும், அவர் பெருமையாகவே இருக்கணும். நமக்கு நாமே வார்த்தையை சொல்லி தொழுது பழகணும். மூன்றாவது சோதனை போராட்டங்களை விசுவாச தொழுகை வந்து நம்முடைய கர்த்தரை சார்ந்திருக்கிறது குறித்து நம்ம வரப்போவது அதை பேசணும். நாம் கர்த்தரை இந்த மாதிரி தொழுது கொண்டா எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வரக்கூடிய ஆசீர்வாதம் சொல்லுகிறேன். எரேமியா புஸ்தகம் 29:11 படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்.
விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இப்படிப்பட்ட தொழுகை, வாழ்க்கை தொழுகை ஒழுங்கா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் தொழுகையா இருக்கணும். அடுத்து நம்முடைய வார்த்தை தொழுகை. இந்த ரெண்டு சரியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்பயுமே செவி கொடுப்பார். நம்ம கூப்பிட்ட உடனே செவி கொடுப்பார். நம்ம ஜெபத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், பெருமூச்சை கேட்பார், வேண்டுதலை கேட்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமையாக. இரண்டாவது காரியம் சொல்லுங்க நீங்க, ஸ்தோத்திரம். எபேசியர் புஸ்தகம் 1:7 படிச்சு பாருங்க. எபேசியர் 1:7. அல்லேலூயா. ஷிபாலபா ரபியந்தரபா. ஐஸ்வர்யனே படத்தை நம்ம காத்துக்கு வரும். ஆனா படம் ரெண்டாவது இங்க சொல்றது வசனத்தை படிச்சு பாருங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவஜனமே, பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், தாளந்து திறமை இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், கிருபை எந்த அளவுக்கு இருக்குது உங்க மேல? கர்த்தருடைய கிருபை உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு இருக்குது? உங்க மேல கிருபை எவ்வளவு இருக்குது? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே கிருபையிலே பலப்படு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். கிருபை, தேவ கிருபையில நீங்கள் நான் பெருகணும்னா இப்படிப்பட்ட தொழுகை அவசியம். இரண்டாவதாக மூணா சொல்றேன். எபேசியர் 3:19 படிங்க. 3:19. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தினாலே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அனுகிரகம். மகிமைனா என்ன? மகிமைனா என்ன தெரியுமா? அதனுடைய உண்மையான அர்த்தம் ஆங்கிலத்தில் க்ளோரின்னு சொல்றோம். நம்ம மகிமைனா பிரசனம் நினைச்சிட்டு இருக்கோம். அது நல்லதுதான். அதை விட உண்மையான அர்த்தம் மகிமைனா ஒருத்தர் செல்வாக்கு மிக்கவர். செல்வாக்கு மிக்கவர். 100 பேர் போய் பேசுறாங்க, அந்த பேச்சு பிரச்சனை முடியல. ஆனா ஒருத்தர் உள்ள வராரு, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரச்சனை முடிஞ்சு. இப்படி சொல்றானே, பொலைட்டா பேசுறேனே, என்னமா அவெல்லாம் கடத்தவர், அவர் சொன்னா செய்வீங்க. வந்துட்டாரு, ஒரு செல்வாக்கு மிக்கவர். நிறைய சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய சொல்லுவாங்க. செல்வாக்கு மிக்கவர், ஆள் பலம் மிக்கவர், வார்த்தை பலம் மிக்கவர். அவர் சொன்னா அதான் மகிமை. அதான் மகிமை. அந்த மகிமையினால அவர் சொன்ன, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். அந்த அந்த வல்லமை, அந்த கிருபை நிறைந்த, அதான் அதுதான் மகிமை. அந்த மகிமையினால உங்களை இன்னை ஐஸ்வர்யமாக்குறார். கொலோசியர் புத்தகம் 2:2 படிங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். எல்லா ஐஸ்வர்யம், தேவத்துவத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், தேவன் என்னெல்லாம் விரும்புகிறாரோ, எப்படிலாம் இருக்க விரும்புகிறாரோ, அது எல்லாவற்றிலும் நீங்கள் நான் பெருகிற ஐஸ்வர்யத்தை தேவன் தருவார். அந்த தொழுகை இருந்தால் கடைசியாய் பிலிப்பியர் 4:19 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் அன்பன் மக்களே, உங்க வீட்டில் என்ன குறை இருக்குது? கட்டாயம் அப்பா மகிமை நிறைவாக்குவார். பலவீனமா, சுகவீனமா, சமாதான குறைவா, பணக்குறைவா, ஆகார குறைவா, என்ன விதத்துல குறையா இருக்கிறீங்க? தகப்பெருக்கிறாரு. தம்மை தொழுது விழுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பளராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்ய சம்பளராகிய தகப்பை உங்களையும் என்னையும் தேடி வந்து திட்டமாய் சொன்னார். வாழ்க்கை ஒரு பரிசுத்த தொழுகை இருக்கணும். இரண்டாவது, உன்னுடைய வார்த்தை விசுவாசம் நிறைந்த பரிசுத்த தொழுகையாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா உன்னை பிடிக்க ஆளுகமான மகளே, உனக்கு நிகரானவங்க யாருமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்?
ஆமே ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தருடைய மாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாகுவாய். பூமியில் இருக்கிற எல்லா சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைப்பார். கலங்காதிருங்கள். எப்படிப்பட்ட விஷயத்தில் இப்ப நீங்கள் துவண்டு போயிருந்தாலும் தகப்பேன் கரநீட்டி அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஜோமனமா கரமடி ஜோமனமா அல்லேலூயா ஷீகாபாலதி அந்தரபா ஷிவாபா கராதி அந்தரபா அப்படியே கண்ணபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. ஆமென். எல்லாருக்கும் தம்மை தொழுது விடுகிற எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னரே, இந்த வார்த்தையை கேட்டு விளங்கால் படிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கி இந்த பிள்ளைகளுடைய குறைவு எந்த ரீதியில எந்த இடத்துல எப்படிப்பட்ட குறைவு இருந்தாலும் கர்த்தர் குறைவை நீக்கி அவங்களை ஆஸ்வதிப்பினாக தகப்பனை விடுவிப்பினாகப்பா. குடும்பத்தை ஆஸ்வதிப்பினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஐயா. எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை விட்டு நீங்கி போகட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே லாக்டவுன் நாட்கள்ல பொருளாதாரத்துல எந்த குறைகளும் பிள்ளைகளுக்கு வராதபடி இருந்தாலும் குறைகளை நீக்கி போட்டு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவு படாது, ஒரு நன்மை குறைவு படாது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்கிற வார்த்தையின்படி ஷீகாவால் அதிகாந்தரவா உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். தாயின் கற்பத்தில் நான் அப்படி செய்தேன், முதிர்வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் சொன்ன தகப்பேன். ஆமென் ஸ்தோத்திரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுதே தோன்றும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள் என்கிற வார்த்தையின்படி உங்களை தொழுது விடுகிற யாவருக்கும் நீங்க ஐஸ்வர்ய சம்பளனா இருக்கிறீங்களே. என் ஜனங்களை இந்த வார்த்தை மூலமாய் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பொறுமையோடு உட்கார்ந்து கேட்டு வார்த்தையை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் கர்த்தருடைய செல்வாக்கியம் பெருகட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும், கிருபை பெருகட்டும், மகிமை பெருகட்டும், தேவ ரகசியங்கள் பெருகட்டும், தேவ சந்தோஷம் பெருகட்டும், தேவ சமாதானம் பெருகட்டும், தடைகள் நீங்கட்டும், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து அமரட்டும். இந்த வருகை ஆயத்தப்படுத்தின ஜெபம் பெருகட்டும், துதி பெருகட்டும், உங்களோடு இருக்கிற உறவு பெருகட்டும். என் மக்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நற்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி வீட்டு உன்னை கிருபையினாலே நம்முடைய சூட்டி நன்மையான வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் நீதியையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூடியிருக்கிற எல்லா மக்களோடும், இதை பார்த்த மக்களோடும், ஜெபிக்கிற மக்களோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும்